குனிஞ்சுட்டு இருக்கேன். தியாகராஜ சுவாமிகள் கேட்கிறார், மறுகேலரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தது. இந்த ஆர்கனைசர் வந்து கோவம், உடனே ஃபோன் எடுத்து பேசுனேன். என்னடா அது சுவாமிக்கு பாடிட்டு இருக்காளே, இந்த மாதிரி ஃபோன் எடுத்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்து நியாயம் தான். சுவாமி பாடும்போது நம்ம வந்து ஃபோன் வந்து பேசக்கூடாது. இப்போ கூட வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் கூடாது தான். ஆனால் என்ன ஒரு சத்தியம் அப்படின்னாக்க, நாங்கள் போன வாரம் பெங்களூரில் வந்து ஒரு பஜனைக்காக போயிருந்தோம். அங்கே ஒரு கர்த்தா வராதவர்களுக்காக சொல்கிறோம் இந்த விஷயத்த. அந்த கர்த்தா வந்து ஒரு 17,000 ரூபாய் ஜிபேல வேறு யாருக்கும் அனுப்பிச்சுட்டான். அதுக்கு ஒரு சின்ன பகவத் சங்கல்பம் தான் சொன்னேன்.
நீ வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கப்பா, உழைச்ச காசு போயிடாது அப்படின்னு. உடனே ஒரு 4 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணினார். எங்கே ஃபோன் பண்ணினார்னா ராமச்சந்திரமூர்த்திகிட்ட உட்காந்துருக்கும் போது ஃபோன் பண்ணினார். சுவாமி நீங்கள் சொன்னது வந்து அப்படியே இதுவாகிடுது. நான் சொன்னேன், நான் சொல்லலப்பா, உன்னுடைய குருநாதா சொன்னது தான் அப்படின்னு சொன்னேன். அந்த 17,000 ரூபாய் அவருக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த மாதிரி அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திகிட்ட வந்து நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அறிக அறிக மானிடராய் பிறத்தல் அடைது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அடைதுன்னு சொல்லிட்டு ஒரு 95 வயசு இருக்கு மாமா, எவ்வளோ ஆரோக்கியமாக உட்காந்துட்டு கேட்குறாரு இல்லையா? அந்த மாதிரி கடைசி வரைக்கும் க்ஷேமமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீடு மனைவி மக்கள் தங்கம் பசுமாடுன்னு 16 செல்வங்கள் கிடைச்சு யாருடைய மனசும் நோகாமல் நம்மளுடைய வாழ்க்கை நடந்து எந்த ஜீவராசியும் துன்புறுத்தாம எந்த ஜீவராசியும் நம்ம சாப்பிடாம நம்மளுடைய காலத்தை கழிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து பரம சௌக்கியத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிறது வேதம். அந்த மாதிரி எல்லாரும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. Mama,
வந்து அப்படியே சுவாமியை பார்த்து அப்படியே சொல்றது தான். அவள் சிஷ்யா யாராவது எழுதி வச்சுருந்தா உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம எழுதினோம்னாலும் இந்த மாதிரியான ஒரு கீர்த்தனை வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. தியாகராஜ சுவாமிகள் அப்படி இருந்தாரு. அவருடைய குருநாதர் தான் எப்படி இருந்திருப்பான். நேற்றுக்கு இன்னைக்கு அந்த குழந்தை பாடினா அந்த ஸ்வரங்கள்லாம் போட்டு அந்த குருநாதருக்கு நம்ம மனசுக்கு வேண்டாமா, எப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பான், எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான் இல்லையா அந்த குருநாதர்லாம். நீ காலத்தில் ஒரு பஞ்சரத்ன பாடினா அந்த குழந்தை. நேற்றுக்கு இந்த சாமஜ வழக்கமான வந்து ஸ்ருதியோட பாடினான். ஸ்ருதி லயம்லாம் போட்டு பாடினான் அந்த குழந்தை. அந்த நல்ல டாப் மோஸ்ட்ல வந்து பெரிய சங்கீத வித்வத்வா வரணும். 2 பேரும் குழந்தைகள் பேர் என்ன? ரெண்டு பேர் சிஸ்டர்ஸா வந்து நீங்க செய்யுங்க. பாம்பே சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி மரகதபுரம் சகோதரிகள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். மேற்கு பார்த்து கரெக்டாக உட்காந்துருக்கு. பகவான் வந்து கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கார். பரிபூர்ண அனுகிரகத்துல இன்னைக்கு வந்து இன்னிலேருந்து நீங்க 2 பேரும் மரகதபுரம் சகோதரிகள். அப்படிதான் நம்ம வந்து தமிழை வளர்க்கணும். சிஸ்டர்ஸ்லாம் வச்சுக்கூடாது. ராம் ராம் சூப்பர். அந்த மாதிரி இந்த 14ஆம் நூற்றாண்டுல வந்து நம்மளுக்கு 3 ஜோதி கிடைச்சது. புரந்தரதாசர், பத்ராச்சல ராமதாசர், அன்னமாச்சாரியார். அன்னமாச்சாரியார் போய் பார்க்கணும்னாக்கா தாளப்பாக்கத்தில் வந்து 132 அடியில் வந்து சிலை வச்சிருக்காங்க. 32 மீட்டர், 32,000 பாட்டு எழுதியிருக்காரு. நம்மளுக்கு கிடைச்சது 12,000 பாட்டு, 12,000 பாட்டு. 2,000 பாட்டுக்கு தான் மெட்டு போட்டிருக்காரு எல்லாரும் சேர்ந்து. அப்போ அவள் எவ்வளோ கீர்த்தனை இப்படிலாம் பாடியிருப்பா. சுவாமிகிட்டேயே நம்ம அவர் வந்து இருந்திருப்பார். இந்த பஜனை முடிச்சு வெளியில போனாக்க லௌகிக்கம் தான். அதெல்லாம் இல்லாம எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த மாதிரியான ஒரு தியாகராஜ சுவாமிகள் மாதிரி நம்மளும் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த கீர்த்தனங்கள் தான். அருணகிரிநாதன் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா அருணகிரிநாதன் அவரும் அதே தான் சொல்றாரு. அருணகிரிநாதன் சொல்றாரு, எல்லாத்தையுமே விட்டுடும், எல்லாம் கத்துக்கோ. உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அவன் வந்து எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் சொல்றாரு இல்லையா, முருகப்பெருமான் சொல்றார், இந்த உடம்பு வந்து காயம், இதுல வந்து கை கால் மூக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அவனை நீ பாழேண்டா. தடுங்கோள் மனத்தை விடுங்கோள், வெகுளியை தானம் என்று இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள், எழுபாரம் உயிரை கொடுங்கோள்.
அவரை இளங்கோவுக்கு போயிட்டு முத்து முத்தா எடுத்து கொடுத்தாரு இல்லையா அருணகிரிநாதருக்கு. அவர் தான் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுடும், எல்லாத்தையுமே கத்துக்கோ, மிச்சத்தெல்லாம் அவன்கிட்ட விட்டுடு, அவன் பார்த்துக்குவான். அவர் தான் சொல்றார், என்ன சொல்றார், நீங்க மனதொன்று மற்ற நான் ஒரு நெருடு கவி கொண்டு ஆரோக்கியம் வேண்டாமா? வேல்முருகையா மாமருங்கோனே வேல்முருகையா சீதா கல்யாண தருணம். நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெயந்தி உற்சவம் இல்லையா? இந்த சீதா கல்யாணம் பகவானுக்கு செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சுத்தி இருக்கிறவா எல்லாரும் நண்பர்கள் ஆயிடுவான், எதிரிங்கிறதே யாருமே இருக்க மாட்டாங்க. யாரை பிடிக்கணும் அதுக்குன்னா ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தான் பிடிக்கணும். ஜெகான்ல வர நரசிம்ம சுவாமி నేడువో
அஞ்சன